නැති වූ දේසා නැති වූ කාලය නැවත ලබා ගන්නේ කෙසේද? இழந்தவைகளையும் இழந்த நேரங்களையும் திரும்ப எப்படி பெற்றுக்கொள்வது? නැවත කොහොමද ලබා ගන්නේ? சமால்ட்ட අපේ ජීවිතේ යම් කිසිදක් මිස් වෙලා. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்று மிஸ் ஆகியிருக்கும். මම මේ වගේ මිස්ටේක් එකක් කළා. நான் இப்படியான ஒரு மிஸ்டேக்கை செய்தேன். ඒ නිසා මේක මට ලැබුන්නේ නැහැ. எனவே இது எனக்கு கிடைக்கல. දැන් මේක ප්‍රමාද වෙලා ඉවරයි. இப்ப இது தாமதமாகிவிட்டது. සමහර වෙලාවට අපේ ජීවිතේ නැවත පටන් ගන්න පුළුවන් නම් කොහොමද? சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையா இருந்தா எப்படி இருக்கும்? අපි කරව මිස්ටේක් කරන්න. நாம் செய்த மிஸ்டேக்களை செய்ய செய்ய மாட்டோம். හොඳ ජීවිතය ජීවත්. நல்ல வாழ்க்கை வாழ்வோம். එනිසා නැවත ලැබුණත් කොහොමද? அந்த வாழ்க்கை திரும்ப கிடைச்சா எப்படி இருக்கும்? එහෙම අපි ඉතන්ට වඩා அப்படி நாம நினைக்கிறதை விட තියෙන ජීවිතය තුල இப்ப இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே කොහොමද අපි අයිමි කරපු හැම දෙයක්ම ලබා ගන්න බැරි? எப்படி நாம் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள ලබා ගන්න පුළුවන්ද? அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? තරුණ කාලේ සන්තෝෂය, வாலிப காலத்தில் இருந்த சந்தோஷம், අයිමි කළා වූ මුදල්, இழந்த பணங்கள், අයිමි කළා වූ කාලය இழந்த காலங்கள் නැවත ලබා ගන්න පුළුවන්ද? திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? ජීවිතේ පැරදුන අය කියන දේවල් වලට ඇහුම්කන් දෙන්න එපා. வாழ்க்கையிலே தோற்றவர்கள் சொல்லுகிற கதைக்கு செவி கொடுக்க வேணாம். අපි උඟා ජීවිතේ පැරදුන අය කියන කතාවල් අපි උඟා කාලා ඒක ඇත්තනේ කියලා කියනවා. அநேக நேரங்களிலே நாம் வாழ்க்கையிலே அவர்களே தோற்றிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் சொல்லுகிற கதையை நாம கேட்டு ஆமா சொன்னது உண்மைதான்னு அதை நம்புறோம். සමහර අය මට කියනවා නෑ ඒගොල්ලෝ එහෙම තමයි කිව්වේ. சிலர் சொல்வார்கள் இல்ல அவங்க அப்படிதான் சொன்னாங்க. කවුද ඒගොල්ලෝ? யார் அவர்கள்? ප්‍රඥාව කියන එක අත්දැකීමෙන් වයසෙන් පැමිණෙන්නේ. ஞானம் என்பது அனுபவத்திலேயோ வயதிலேயோ வருவதில்லை. නැවත කියනවා. நான் திரும்ப அதை சொல்றேன். ප්‍රඥාව කියන එක අත්දැකීමෙන් වයසෙන් පැමිණෙන්නේ. ஞானம் என்பது அனுபவத்திலேயோ வயதிலேயோ வருவதில்லை. ප්‍රඥාව කියන එක දෙවියන් වහන්සේගේ ආත්මන් වහන්සේගේ ආලේපෙන් පැමිණෙනවා. ஞானம் என்பது தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேகத்திலே வருபவை. මට හොඳ අත්දැකීමක් තියෙනවා. இவருக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கு. එයා සමහර දේවල් කියනවා. அவர் ஒரு சில காரியங்களை சொல்றார். ඒව ආණ්ඩ හොඳයි. அது கேட்கிறதுக்கு நல்லா இருக்கும். මගේ අත්දැකීමෙන් කියන්නේ என் அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன், මගේ ලයිෆ් එකේ මේම වුණා. என் வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடந்தது, ඒ නිසා මේක මේමයි. எனவே இது இப்படிதான். අපි ඒක පිළිගන්නවා. நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். නමුත් ඒක වැරදි. ஆனா அது தவறு. ආලේපයට සියල්ල කළ හැකි. அபிஷேகத்துக்கு சகலதையும் செய்ய முடியும். යෝවාන් 11 පරිච්ඡය யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25 වෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 25வது வசனம் சொல்லுகிறது. John chapter 11 verse 25. யோவான் 11:25. යේසුස් වහන්සේ නැවත යේසුස් වහන්සේ නැවත නැගිටීමද ජීවනයද මමය. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். මා කරේ අදා ගන්නා என்னை මල නොමුත් ජීවත් වන්නේය. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். මේක එක්ස්පීරියන්ස් එකෙන් අත්දැකීමෙන් කියන්න පුළුවන් දෙයක් නොවේ. இது அனுபவத்திலே சொல்லக்கூடிய காரியம் அல்ல. යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், මම නැවත නැගිටීමද ජීවනයද. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். කවුදරි යේසුස් වහන්සේ විශ්වාස කරනවා නම් யாராவது ஒருவர் இயேசுவை விசுவாசித்தால் ඔවුන් මලුන්ගේ නැවත නැගිටීගෙන තමයි සිටි. அவன் மரணத்திலே இருந்து திரும்ப திரும்ப எழுந்து கொண்டேதான் ඔව් இருப்பான். ජීවත් වීගෙන තමයි සිටින්නේ. அவன் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான். අත්දැකීම තියන අය කියන්නේ මොනවාද? அனுபவம் உள்ளவர்கள் என்ன சொல்வார்கள்? දැන් මේක ඉවරයි කියලා. இப்ப இது முடிஞ்சது என்று. හැබැයි යේසුස් වහන්සේ විශ්වාස කරනවා නම් ஆனால் இயேசுவை விசுவாசித்தால்
ඉවරුණ දේ පවා උන්වහන්සේ නැවත ලබා දෙන්නා වූ තනත් වහන්සේ. முடிந்தவைகளை கூட அவர் திரும்ப பெற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். යේසුස්ගේ නාමයෙන් ප්‍රකාශ කරන්න කැමති. இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். උන්වහන්සේ වචනේ කියනවා அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். මාව විශ්වාස කරන්නව තනත්තා என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ මරුණත් හරි மரித்தாலும் ඔව් නැවත ජීවත් වෙයි. அவன் திரும்ப வாழ்வான். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் ඔබට நாமத்தில் නැවත නැගිටින්න පුළුවන්. உங்களால் திரும்ப எழும்ப முடியும். නැවත ඔබගේ ව්‍යාපාර නැගිටින්න තබන්න පුළුවන්. திரும்ப உங்கள் வியாபாரத்தை எழும்ப பண்ண முடியும். වැටුණ ඔබගේ ජීවිතය விழுந்த உங்கள் வாழ்க்கையை වැටුණ ඔබගේ ජීවිතය விழுந்த உங்கள் வாழ்க்கையை වැටුණ ඔබගේ ආර්ථිකය விழுந்த உங்கள் பொருளாதாரத்தை වැටුණ ඔබගේ නිවස விழுந்த உங்கள் வீட்டை වැටුණ ඔබගේ ව්‍යාපාරය விழுந்த உங்கள் வியாபாரத்தை යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் නැවත නැගිටින්න තබන්න පුළුවන්. திரும்ப எழும்ப பண்ண முடியும். උන්වහන්සේ කිව්වේ නෑ அவர் சொல்லவில்லை වයස ගැන. வயதை දැන් குறித்து. ඔයාට වයස 50යි. இப்போ உனக்கு 50 வயது, දැන් වයස 60යි. இப்பொழுது 60 வயது. දැන් මේක කරන්න බෑ. இப்ப இது செய்ய முடியாது. ඒ කාලේ ගේ හදන්න තිබුණා. அந்த காலத்துல வீட கட்ட இருந்துச்சு. ඒ කාලේ බිස්නස් කරන්න තිබුණා. அந்த காலத்திலே பிசினஸ் பண்ண இருந்தது. දැන් මගේ වයස ඉවරයි. இப்போ உன் வயசு முடிஞ்சிட்டு උන්වහන්සේම කිව්වේ නෑ. அவர் அப்படி ඔයා சொல்லவில்லை. මාව විශ්වාස කරනවා නම් நீ என்னை விசுவாசித்தால் මරුණත් හරි ඔයා නැවත නැගිටෙයි. நீ மரித்தாலும் திரும்ப எழும்புவாய். මරුණ දේ පමණක් නොවේයි. மரித்த காரியங்கள் ඔබ மாத்திரமல்ல, මැරිලා හිටියත් හරි நீ மரித்திருந்தாலும் ඔබ கூட නැවත நீ නැගිටෙයි. திரும்ப எழும்ப முடியும். Jesus says නැවත නැගිටෙයි. Jesus says திரும்ப எழும்பு. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඔබත් මාත් නැවත නැගිටින්න අවශ්‍යයි. நீங்களும் நானும் திரும்ப எழும்ப வேண்டும். මම මේ සභාවට කියන කැමති. நான் இந்த சபைக்கு මේ சொல்லுகிறேன், නිවාඩු කාලේ ඉවරයි. இந்த விடுமுறை நாட்கள் முடிந்து දැන් விட்டது. හැම සේවයක්ම නැවත නැගිටින්න ඕනේ. இப்ப சகலதும் திரும்ப எழுப்பப்பட வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் මා நாமத்தில் නැවත නැගිටිනවා. நான் திரும்ப எழும்புவேன். ඔබට නැවත නැගිටින්න පුළුවන්. உங்களால் திரும்ப எழும்ப ඔබට முடியும். කිසි සපෝට් නැති වෙන්න පුළුවන්. உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ඔබ இருக்கலாம். විශ්වාස කරන්න. ஆனால் நீங்கள் මගේ விசுவாசிக்க, බිස්නස් එක මා නැවත ගේනවා. என் வியாபாரத்தை நான் திரும்ப கொண்டு வருவேன். ඔබ නැක් කියන්න අවශ්‍යයි. நீங்கள் சொல்ல வேண்டும். මිනිස්සු ගැන බලන්න එපා. மனிதனை குறித்து பார்க்க வேண்டாம். මිනිස්සු හිතනවා ඔබ වැටුණා කියලා. மனிதன் நினைக்கிறான் நீ விழுந்து விட்டாய் என்று. මිනිස්සු කියනවා ඔබ ඉවරයි කියලා. மனிதன் சொல்வான் நீ முடிந்து விட்டாய் හැබැයි என்று. යේසුස් වහන්සේ විශ්වාස කරන අය මැරුණත් හරි නැවත නැගිටෙයි. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் மரித்தாலும் கூட திரும்ப எழும்புவார்கள். නැවත ඔබගේ ආර්ථික නැගිටෙයි. திரும்ப உங்கள் பொருளாதாரம் எழும்பு. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඔබගේ ශරීරය உங்க சரீரம், ඔබගේ ජීවිත නැවත නැගිටෙයි. உங்க வாழ்க்கை திரும்ப எழும்பு. මාව විශ්වාස කරන්නව කෙනා என்னை விசுவாசிக்கிறவன் මල නුමුත් ජීවත් වෙන්නේය. மரித்தாலும் பிழைப்பான். මට දන්නවා මම නැවත නැගිටෙයි. எனக்கு தெரியும் நான் திரும்ப ඔබ எழும்புவேன். හැම කෙනාම නැවත නැගිටිනවාමයි. நீங்க எல்லோருமே திரும்ப நிச்சயம் எழும்புவீர்கள். Hallelujah. ஹalleluya. හරි වෙන්න. වාකය මොනවද කියන්නේ? அநேகர் என்ன சொல்வார்கள்? ඒ වචන නැවත දාන්න. ඉවරයි කියලා කිසිම දෙයක් නැහැ. முடிந்தது என்று ஒன்றுமே இல்லை. මැරුණා කියලා කිසි දෙයක් නැහැ. மரித்து விட்டது என்று ஒன்றுமே இல்லை. too late කියලා මොකුත් නැහැ. தாமதம் என்கிற ஒன்றுமே இல்லை. නැවත නැගිටේ. திரும்ப எழும்பும். ඒ වචනේ අන්තිම පදයේ සඳහන් කරනවා அந்த මා வார்த்தை- කෙරෙහි අදා ගන්න මා විශ්වාස කරන්න என்னை விசுவாசிக்கிறவன் මැරුණතර ජීවිතේ. அவன் மரித்தாலும் பிழைப்பான். මෙතන නැම කියනම සමහර වෙලාවට කියයි. இந்த இடத்துல இருக்கிற எல்லோருமே ஒரு சில நேரம் சொல்வீர்கள். උගාක් අය කියනවා அநேகர் சொல்கிறார்கள், මාත් විශ්වාස කළ දෙවියන් වහන්සේව நானும் விசுவாசித்தேன் தேவனை, මට හරි ගියේ නෑ. எனக்கு சரி කිසිම வரலையே, දෙයක් සිදු වුණේ නෑ. ஒண்ணுமே මම நடக்கல. ඔක්කොක් විශ්වාසෙන් හිටියේ. நானும் அதிக விசுவாசத்தோட தான் இருந்தேன். මට මේ මුදල් ලැබුණේ නෑ. எனக்கு இந்த பணம் கிடைக்கல. මමත් හොඳට ආරක්ෂා කළා. நானும் நல்லா ஜெபிச்சேன். මගේ බිස්නස් දියුණුන්නේ නෑ. என் வியாபாரம் முன்னேறவில்லை. මමත් හොඳට විශ්වාස කළා. நானும் நல்லா விசுவாசித்தேன். මුල්ල කියන කතා අහන්න එපා. அவங்க சொல்ற கதையை கேட்காதீங்க. මුල්ල ඔබේ ඉදිරියේ විශ්වාස කළා කිව්වට அவங்க உங்களுக்கு முன்பதாக விசுவாசித்தேன் விசுவாசித்தேன்னு சொன்னாலும் கூட ඔවුන් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ அவர்கள் தேவனுக்கு முன்பதாக මොනවද කිව්වද? என்ன சொன்னாங்களோ, දැන් මෙතන ඉන්න හැම කෙනාම වහන්න දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවද කියලා. இந்த இடத்துல இருக்கிற இப்ப எல்லா இடத்துலயும் கேளுங்க, நீங்க தேவனை விசுவாசிக்கணும்.
විශ්වාස කරනවා. ஆமா நாங்க தேவனை விசுவாசிக்கிறோம். හැබැයි කවුදරි මොන දෙයක් කර කිව්වම ஆனா யாராவது என்னத்தையாவது ஒண்ணு சொன்னா කැඩෙනවනේ. உடைக்கப்படுகிறார்களே. එහෙනම් විශ්වාස තියනවද? அப்படின்னா விசுவாசம் இருக்கா? කවුද මොන දේ කිව්වත් අරේ யாரு என்னத்தான் சொல்லட்டும் ගණන් ගන්න. கணக்கெடுக்க. ඇයි? ஏன்? ඔහුගේ විශ්වාසය. அவனுடைய விசுவாசம். හැබැයි ඔකල එම නොවේ. ஆனா நீங்க அப்படி இல்ல. ඊටපස්සේ කනස්සල්ල. திடீர்னு கவலைப்படுறீங்க. මොනවාද දේ ගැන කනස්සල්ල? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலை. දැන් මට කෙනෙක් ද්‍රෝහිකමක් කළා. இப்போ ஒருவர் எனக்கு துரோகம் பண்ணினார். මම මේකට කනස්සල වෙන්න පුළුවන්ද? நான் அதுக்கு கவலையா இருக்க முடியுமோ? එකෙක් නොවේයි. ஒருவன் அல்ல. 100ක් ද්‍රෝහිකම් කළත් අරේ 100 பேர் எனக்கு துரோகம் பண்ணினாலும் මගේ විශ්වාසය වෙනස්. என் விசுவாசம் தேவன் தான். එනිසා එනා වෙලා ඉන්න ඕනේ. அதனால சிரிச்ச முகத்தோட இருக்கணும். උඹලගේ කතාවල් මෙතන වැඩක් නැහැ. உங்க கதைக்கு இந்த இடத்துல வேலை இல்ல. උඹලා එළිය මොනවද කතා කරන්නේ? நீங்க வெளியே என்ன பேசுறீங்க? ඇදහිල්ල නැති කතාවල් කතා කරනවා. விசுவாசமற்ற அவிசுவாச வார்த்தைகளை பேசுறீங்க. අද එක්කෙනෙක් මට කෝල් කළා කිව්වා නෑ පාස්ටර් මම විශ්වාස කරනවා. இன்னைக்கு ஒருத்தர் கால் பண்ணி சொன்னா இல்ல பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன். ඉතින් විශ්වාස කරන ඇයි මෙච්චර මේ වේදනාවෙන් දුකෙන් මට කෝල් කරන්නේ? நீ விசுவாசிக்கிறதா இருந்தா ஏன் இவ்வளவு வேதனையோட துக்கத்தோட எனக்கு கால் பண்ணணும்? ආ? විශ්වාස කරන ඇයි වේදනාවෙන් දුකෙන් අනේ පාස්ටර් කතා කරන්න ඕනේ නෑනේ. அப்படி விசுவாசிக்கிறனா வேதனையோ துக்கத்தோட ஐயோ பாஸ்டர் அந்த பேச்சு தேவையில்லையே. මට 100 දෙනෙක් මට විරුද්ධව කතා කරුවත් අරේ 100 பேர் எனக்கு எதிராய் பேசினாலும் கூட එනා වෙලා ඉන්න ඕනේ. சிரிச்ச முகத்தோட இருக்கணும். අපිව නැති කරන කාටවත් බෑනේ. எங்களாலுக்கு யாரால முடியாது. අපිව වලල දැම්මත් අපි නැවත එනවා නේද? எங்களை புதைச்சி அடக்கம் பண்ணாலும் திரும்ப எழுப்பி வருவோம். ඒක තමයි විශ්වාසය. அதுதான் விசுவாசம். මම විශ්වාස කරනවා පාස්ටර් විශ්වාස කරනවා පාස්ටර්. நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். කතාව සම්පූර්ණයෙන්ම නෙගටිව්. பேச்சு முழுமையா எதிர்மறைவானது. මැරෙන දේවල් තමයි කතා කරන්නේ. மறிக்கிற காரியங்களை தான் பேசுறது. පණ නැති දේවල් කතා කරනවා. உயிர் இல்லாதவைகளை பேசுகிறார்கள். ජීවනයේ විතරක් කතා කරනවා. ஜீவனை மாத்திரம் பேசணும். ඔබගේ දිවේ මරණයයි ජීවනයි තියෙනවා. உங்க நாவிலே மரணமும் ஜீவனும் உண்டு. පුරුදු වෙන්න ජීවනයේ කතා කරන්න. நீங்க ஜீவனை கதைக்க மாத்திரம் பழகுங்கள். ඔබට ලෙඩ තියෙනවා නම් உங்களுக்கு வியாதி இருக்கிறதா? ස්වාමිනේ මට මේ ලෙඩ තියෙනවා. கர்த்தாவே எனக்கு வியாதி මට இருக்கு. මේ අමාරු. எனக்கு இப்படி கஷ்டம். එතකොට ඔබ මරණය කතා කරනවා. அப்படின்னா நீங்க பேசுறது மரணத்தை. ඔබ සුවේ කතා කරනවා. நீங்க சுகத்தை பேசுங்க. මට සුවේ ලැබේවා. எனக்கு சுகம் ඇයි கிடைக்கும். ලෙඩට කතා කරන්නේ? ஏன் வியாதிக்கு பேசுறீங்க? ඔබ කතා කරන සුවේට. நீங்க பேசுங்க சுகத்தை. ඔබ නෙගටිව් කතා කරන්නේ. நீங்க நெகட்டிவ் பேசுறீங்க. අද පුරුදු වෙන්න ජීවනයේ කතා කරන්න. இன்று பழகுங்க ஜீவனை குறித்து பேச. ප්‍රශ්න කතා කරන්න එපා. பிரச்சனையை பேச வேணாம். ඔයාට දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? එහෙම ඇහුවත් ඔයාගේ ඇදෙන්නේ නැහැ. அப்படி கேட்ட உடனேயே விசுவாசம் போயிட்டோங்க. නිකම් මෙතන ස්වර්ග මේ දේවදූතය වගේ මේ වැනි වැනි හිටියද වැඩක් නැහැ. இந்த இடத்துல தேவதூதர் போல ඇදෙilla තනින් ඉන්න වෙලාව දන්නවා. நீங்க இந்த இடத்துல சும்மா தேவதூதர் போல ஆடலாம். ஆனா உங்க விசுவாசம் நீங்க தனிமையா இருக்கும் பொழுது புரிஞ்சுக்கொள்ளும். ජීවනය දෙන්නේ උන්වහන්සේගේ වචනේ පමණයි. ஜீவன் கொடுப்பதென்றால் அது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே கொடுக்கும். ෆිලොසොෆි නැත්තම් මනුෂ්‍යයෙක් කියන කතාන්වල තියෙනෝනේ. ඒවා ජීවනය දෙන්නේ නැහැ. மனிதர்கள் பேசுகிற தத்துவங்கள் அது ஜீவனை கொடுக்காது. ඒ වචනය. இந்த வார்த்தை ඔය කතා කරන්න අවශ්‍යයි. இதை பேச வேணும். අපි නැගිටිනවා. நாம் எழும்புறோம். යේසුස් වහන්සේ 100% මනුෂ්‍යෙක් වගේ ආවා. இயேசு கிறிஸ்து 100% மனிதனாகவே வந்தார். නමුත් උන්වහන්සේ ஆனால் அவர் මනුෂ්‍ය වගේ කතා කළේ නැහැ. மனிதனை போல பேசல. මොනවා කරන්නද මිනිස්සු එමය. என்ன செய்ய மனுஷன் அப்படித்தான். ඒක මනුෂ්‍ය කතා කරන එක. அது மனுஷன் பேசுகிற விதம். සමහර ගෙවල් වල මිනිස්සුන් ඉන්න බෑ. சில வீடுகளில் மனிதர்களுக்கு இருக்க முடியாது போய். හැමතිස්සම ñයි 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 ගාගෙන ඉන්නවා. எந்த நேரம் ஞானே இருப்பாங்க. එතන ජීවනය නැහැ. அங்கு ஜீவன் இல்ல. හැබැයි ස්වාමීනි මම විශ්වාස කරනවා. ஆனா கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன். විශ්වාස කරන කියන වචනය තමයි. හැබැයි විශ්වාසය නැහැ. விசுவாசிக்கிறேன் என்கிற வார்த்தை மாத்திரம்தான். ஆனா அவங்களுக்குள்ள விசுவாசமே இல்ல. ඔබ මලානික වෙනවා නම් நீங்கள் சோர்வடைவீர்கள் என்றால்
ඔබ කල්පනා කරනවා නම් நீங்க யோசிப்பீங்கன்னா යම් කිසි ප්‍රශ්නයක් ගැන ඔබට බයක් තියෙනවා නම් ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து உங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்குமானா එහෙනම් ඔබට ඇදෙilla නැහැ. அப்படின்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லை. නිකන් කතාවට ලේබල් තමයි. சும்மா பேச்சுக்கு மாத்திரம்தான். ලේබලේ லேபல் மாத்திரம். ඒස්වන්සේ මනුෂ්‍ය වගේ ආපු මොහොතේ උන්වහන්සේ කතා කළේ දේ වචනය. இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்த நேரத்திலே அவர் பேசினது தேவனுடைய வார்த்தையை. උන්වහන්සේ කතා කළේ ඇදහිල්ල වචනය. அவர் பேசினது விசுவாச வார்த்தைகள். උන්වහන්සේ කතා කළේ ප්‍රාණවත් වචනය. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருந்தது. තද අවුවනේ ரொம்ப கொடூரமான வெயில் தானே. ඒක මරණයේ වචනය. அது மரணத்துக்கு ஏதுவான வார்த்தை. ඔබ කතා කරන්න එපා. அவைகளை பேசாதீங்க. ඔබ කතා කරන්න ජීවනය. நீங்க பேசுங்க ஜீவன. පෙරේද ටිකක් වැස්සනේ. முந்தானத்து கொஞ்சம் மழை பெய்ந்தது தானே. මාතලේ හොඳට වහිනවලු. மாத்தலையில நிறைய மழையாம். කොළඹටත් වහින්න යනවා. கொழும்புக்கு மழை வரப்போகிறது. කතා කරන හොඳ දේ. நல்லதை பேசுங்க. හොඳ දේ විතරක් කටින් යවන්න. நல்லதை மாத்திரம் வாயிலிருந்து வெளியேற்றுங்கள். ඇයි අපේ වචන එක බීජ. ஏனென்றால் நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது விதை. සභාව දියුණු වෙයි. சபை முன்னேறும். අවුරුදු 10කින් පස්සේ එක්කෙනෙක් මට අද මෙසේජ් දැම්මා. 10 வருஷத்துக்கு பின்பு ஒருவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார். නම්බර් සේව් කරලත් නෑ මම. நான் நம்பரை சேவ் பண்ணியும் இல்லை. පාස්ටර් කියලා. பாஸ்டர்னு. මිනිස්සුන්ට අපි උමනා වෙනවා. மனிதர்களுக்கு நாம் தேவைப்படுகிறோம். පරණයි අපිව සොයනවා. பழையவர்கள் நம்மை தேடுகிறார்கள். අපි කොච්චර මිනිස්සු හොඳ කිව්වොත් ඇයි. நாங்க மனுஷனுக்கு எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் අන්තිමට මිනිස්සු අපිව දාලා යනවා නේද? அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட நம்ம விட்டு போறாங்க தானே. අන්තිමට උන් දාලා යනවා නේද? கடைசியில அவங்க எங்களை விட்டு போறாங்க தானே. ඒ වචනේ වැරදි වචනය. அந்த வார்த்தை தவறான ඒක வார்த்தை. ජීවනේ නොවේ. அது ஜீவன் அல்ல. ඔබ දන්නේ නැතුව ඒව වපුරන මොදේ ඒ වගේ දේවල් උඟක් සිදු වෙනවා. நீங்கள் அறியாமலே அவைகளை விதைக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நடக்கிறது. විශ්වාස කරන උන්වහන්සේව. விசுவாசியுங்கள் அவரை. උන්වහන්සේව අදාගන්න කෙනා මැවුනතර ජීවත් වෙයි. அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். උන්වහන්සේ ප්‍රාණවත් වචන කතා කළා. அவர் உயிருள்ள வார்த்தைகளை பேசினார். උන්වහන්සේගේ වචනේ ජීවනය තිබුණා. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருந்தது. ඇයි? ஏன்? ඒ ජීවනේ නැති දේවල් අපිට එන්න නරකයි. ஜீவன் இல்லாதவைகள் நமக்குள்ளே வரக்கூடாது. මරණ දේවල් ගෙවල් වලට ගේන්න නරකයි. மரணத்துக்குரியவைகளை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. මනුෂ්‍යන් කියන දේ, மனிதன் சொல்கிறதை, ආණ්ඩුව කියන දේ, அரசாங்கம் சொல்வதையும், වාතාවරණය කියන දේ කතා කරන්න එපා. சூழ்நிலை சொல்வதையும் பேசாதீர்கள். සමහරට කියන නෑ පාස්ටර් මේ මිනිස්සු කියපේක මම කිව්වා. இல்ல பாஸ்டர், මේ කුණු ටික මගේ ගෙදර දාන්න එපා. இல்ல பாஸ்டர், மனுஷர்கள் சொன்னதுதான் சொன்னேன். இந்த குப்பையை கொண்டு வந்து என் வீட்டுக்குள்ள போட வேணாம். මේක මාදම් පිටි නොවේ කුණු දාන්න දැන්. இது மாதம் பெட்டி அல்ல, குப்பை போடுற இடமும் இல்ல. මේක ජීසස් සේව්ස් පාස්ටර් වෝල්ටර් රාජමනේ. இது ஜீசஸ் சேவ்ஸ் பாஸ்ட் வால்டர் ராஜவணி. ආමේන්. ஆமென். පුරුදු වෙන්න. அதை பழகிக் கொள்ளுங்க. ඇදහිල්ල ඉන්න. விசுவாசத்தில் இருங்க. අපි දිනනවා. நாங்கள் வெற்றி අපි பெறுவோம். උඩට එනවා. நாங்க மேல வருவோம். ඇයි? ஏன்? අපි වඳින දෙවියන් වහන්සේ මැරිලා නැගිටිනව දෙවියන් වහන්සේ. நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன். වහන්සේ අපි විශ්වාස කරනවා. அவரை நாம் விசுவாசிப்போம் என்றால் අපිත් නැගිටිනවාමයි. நாங்கள் கூட எழுந்து நிற்போம். කී වතාව මැරුණතරේ எத்தனை முறை மறித்தாலும் අපි නැගිටිනවාමයි. நாங்கள் எழும்பி நிற்போம். හalleluya. ஹalleluya. ඔබ නැගිටේ. நான் எழும்புவேன். ඔබ නැගිටේ. நீங்கள் මේ எழும்புவீர்கள். සතිය ඔබ නැගිටිනවාමයි. இந்த கிழமையிலே நீங்கள் நிச்சயம் எழும்புவீர்கள். Hallelujah. ஹalleluya. මා කෙරේ අදාගන්නා මලනමුත් ජීවත් වන්නේය. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். මාක් 9 වෙනි පරිච්ඡේදය மாற்கு 9ஆம் அதிகாரம் 23 වෙනි වචනේ මෙසේ කියනවා. 23ஆம் வசனம் இப்படியா යේසුස් சொல்கிறது. වහන්සේ උත්තර දෙමින් ඔබට පුළුවන් නම් විශ්වාස කරනාට සියල්ල පුළුවන්යි කීසේක. යේසු அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். විශ්වාසකන කෙල්ලම් සිංහල මෙහෙම තියෙන ඔබට පුළුවන් නම් ඒක දෙමළේ මෙහෙමයි තියෙන්නේ. ඔබට විශ්වාස කරන්න පුළුවන් නම් ඒක ඉෂ්ට වේ. විශ්වාස කරන්නට සියල්ල පුළුවන්. ආමේන්. ආමේන්. ඔබගේ ෆේත් එක
உங்க விசுவாசம் මොනාද? என்னது? මගේ යේසුස් වහන්සේ. என் இயேசு මව පැරදෙන්න දෙන්න. என்னை தோல்வியடைய விட මව மாட்டார். ලැජ්ජාටපත් වෙන්න දෙන්න. என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். මම උඩට එනවාමයි. நான் மேல வருவேன். මට 100 දෙනෙක් නෑ. எனக்கு 100 பேர் இல்ல, උදව්කට කවුරුත් உதவி නෑ. செய்ய யாரும் இல்ல, හැබැයි උන්වහන්සේ මා ළඟ ඉන්නවා. ஆனால் அவர் என்னோடு මැද இருக்கிறார். මූදේ පවා උන්වහන්සේ ඇවිල්ලා මා උස්සලන දෙවෙන්න වහන්සේ. ஆள் கடலிலே கூட அவர் வந்து என்னை தூக்கி අද ඔබ මොන எடுக்கிறார். ප්‍රශ්නෙන් ඇවිල්ලානවද? இன்று நீங்க என்ன பிரச்சனையில ඔබ வந்திருக்கிறீங்க? ගිලිලා ඇති. நீங்கள் மூழ்கி இருக்கலாம், මැරිලා ඇති. மரித்தும் இருக்கலாம். ඉවරයි කියලා හිතන්න එපා. முடிந்தது என்று நினைக்காதீர்கள், නැති වුණා කියලා හිතන්න එපා. குலைந்தது என்று நினைக்காதீர்கள். උන්වහන්සේ නැවත දෙන්න දෙවියන් වහන්සේ. அவர் திரும்ப எழும்ப பண்ணுகிறது. ඔබ නැති කළ කාලය, நீங்கள் இழந்த ඔබ காலங்களையும் නැති කළ දේවල් நீங்கள் இழந்தவைகள் උන්වහන්සේට පුළුවන් නැවත ලබා දෙන්න. அவரால் முடியும் திரும்ப பெற்றுக் கொடுக்க. ඔබට විශ්වාස කරන්න පුළුවන් නම් உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் සියල්ල පුළුවන්. சகலதும் செய்ய முடியும், සියල්ල පුළුවන්. சகலமும் முடியும். ඔබ වගේ உங்களைப் போல යේසුස් වහන්සේ ගෝලයන් හිටියා. இயேசுவின் சீசர்களும் இருந்தார்கள். යේසුස් වහන්සේ ඒ මොහොතේ එතන හිටියේ නෑ. அந்த சந்தர்ப்பத்திலேயே இயேசு அந்த இடத்துல இருக்கவில்லை. යේසුස් වහන්සේ කන්දෝඩ යක්ෂා කඩ ගියා. இயேசு மலைக்கு மேலே ஜெபிக்க சென்றார். යේසුස් වහන්සේ ගෝලයන් ගාව යක්ෂ ආවේශයෙන් හිටපු තරුණෙක් ගෙනාවා. இயேசுவின் சீசர் இடத்திலே பிசாசு ஆவி பிடித்த ஒரு வாலிபனை கொண்டு வந்தார்கள். ඒ ළමයා ගෙනාපු මොහොතේ அந்த குழந்தையை கொண்டு வந்ததும் ඒ යක්ෂාව එලවන්න මේ ගෝලයන් ෆුල් ට්‍රයි කළා. எவ்வளவோ முயற்சித்தார்கள் அந்த பிசாசை துரத்தும்படியாக. ඒ යකා ගියේ නෑ. ஆனா பிசாசு போகல. එලවන්න බැරුණා. இவங்களால முடியாம போச்சு. අසාර්ථකයි. ஒரு தோல்வி. අද උගාක එහෙම තමයි. இந்த அநேகர் அப்படிதான் ට්‍රයි කරනවා පරාජය. முயற்சிக்கிறார்கள் தோல்வி. ව්‍යාපාර පරාජය. வியாபாரம் தோல்வி, ආර්ථික පරාජය. பொருளாதாரம் தோல்வி, ලයිෆ් එක පරාජය. வாழ்க்கையின் தோல்வி, තමා හිතන එක පරාජය. தான் நினைக்கிறது තමා தோல்வி, කරන එක தான் පරාජය. செய்வதும் தோல்வி. ෆුල් ට්‍රයි කරනවා. ஃபுல் ட்ரை பண்ணுகிறார்கள், නමුත් පරාජය. ஆனா தோல்வி. නමුත් ගෝලයන් මොනවද කළේ? ஆனா சீசர்கள் என்ன செய்தார்கள்? යේසුස් වහන්සේ කරපු වගේම කළා. இயேசு எப்படி செய்தாரோ அப்படி செய்தார்கள். යේසුස් වහන්සේ යක්ෂා කරපු වගේම කළා. இயேசு எப்படி ஜெபித்தாரோ அப்படியே ஜெபித்தார்கள். ඒ විදියට මන කළා. அதே போல கட்டளையிட்டார்கள். යේසුස් වහන්සේ වගේම කළා. இயேசுவை போலவே செய்தார்கள். යේසුස් වහන්සේ මෙච්චර කාල කොහමද කළාද? இவ்வளவு காலம் இயேசு எப்படி செய்தார்களோ ඒ බයිබල් වර්ඩ් එක යූස් කළා. அந்த பைபிள் வேர்டை யூஸ் ඒ பண்ணினார்கள். යක්ෂ රණ කරන්න ඕනේ ක්‍රමය පාවිච්චි කළා. அந்த பிசாசை எப்படி கட்டளையிட வேணுங்கிற முறையை பயன்படுத்தினார்கள். යක්ෂාව පාවිච්චි කළා. ஜெபத்தை பயன்படுத்தினார்கள். වචනය, வார்த்தை, ක්‍රමය, முறை, යක්ෂාව. ஜெபம். යක්ෂයා කියන්නේ பிசாசு போகல. යේසුස් වහන්සේ වෙල යක්ෂයා වෙලුවා. இயேசு கிறிஸ்து வந்தார், பிசாசை துரத்தினார். හොන්ට ප්‍රශ්නයක්. அவர்களுக்கு ஒரு கேள்வி இது. අපි හරියටනේ කළේ. நாம செஞ்சது சரிதானே? පාස්ටර් වගේනේ අපිත් යක්ෂා කරන්නේ. பாஸ்டர் போல தானே நாமளும் ஜெபிக்கிறோம், අපිත් ඒ වගේනේ සේවය කරන්නේ. நாங்களும் அப்படித்தானே ஊழியம் செய்றோம். එයාට හරියනවා මට හරියන්නේ. அவருக்கு சரி வருது, நமக்கு சரி வருது இல்ல. එයා යක්ෂා කරම හරි මම යක්ෂා කරම හරි කියන්නේ. அவர் ஜெபிக்கும் பொழுது சரி வருது, நான் ஜெபித்தா பதிலே இல்ல. එයා මිලියන් ගණන් කතා කරනවා. அவர் மில்லியன் கணக்கு பேசுகிறார், නමුත් මට තඹසතයක් ලැබෙන්නේ. எனக்கு ஒரு சதம் கூட கிடைக்குது இல்லையே. එයා කණ්ඩ බත් පාසල් 3ක් නැතුව හිටියලු. அவர் 3 பார்சல் சோறு கூட சாப்பிட இல்லாம இருந்தாராம். එයාම දිනුන උනාලු. அவரே முன்னேறினாராம். ඉතින් මමත් එහෙමනේ කළේ. நானும் செஞ்சது அப்படித்தானே. ඇයි මට බැරුනේ? ஏன் என்னால் முடியாமல் போனது? මතේ 17 19 மத்தேயு 17:19 යේසුස් වහන්සේ ගාව ඇවිල්ලා இயேசுவினிடத்திலே வந்து ඔවුන් අහනවා. அவர்கள் கேட்கிறார்கள். එවිට ගෝලයෝ அப்பொழுது சீசர்கள் තනියව යේසුස් වහන්සේ ළඟට ඇවිත් தனித்து இயேசுவினிடத்திலே வந்து උන් තනියෙන් ඇවිල්ලා අහනවා. அவர்கள் தனிமையை வந்து கேட்கிறார்கள். උන්ට ප්‍රශ්නක් තියෙනවා. அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ඔහු දුරු කරන්නට අපට බැරි වුණේ මක් ඇයි මේක එලොන්ඩ බැරුණේ? ඇයි මේ ප්‍රශ්න, මේ ණය, මේ ලෙඩ, මේ කරදර එලොන්ඩ බැරුණේ? ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கடன், ஏன் இந்த போராட்டத்தை விரட்ட முடியாமல் போனது? ඇයි අපි ගාව මේ ප්‍රශ්න තාම තියෙන්නේ? இன்னும் நம்மிடத்துல ஏன் இந்த பிரச்சனை இருக்கு? ඇයි තාම මේ දුප්පත්කම තියෙන්නේ? ஏன் இன்னும் இந்த ஏழ்மை வறுமை? අපි ඔයා අත තියෙන වගේ තමයි අත තිබ්බේ. நீங்க கை எப்படி வச்சீங்களோ அப்படித்தான் நாங்களும் வைத்தோம். ඒ වචනවල පාවිච්චි කළා. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். සිස්ටම් ඔක්කොම හරි. செய்த முறையெல்லாம் சரி, අපි ත්‍යාක්ෂා තමයි කළේ. நாங்களும் ஜெபம் தான் பண்ணினோம். අපි ගෝලයෝ. நாங்கள் சீசர்கள். ඇයි අපිට බැරුණේ? ஏன் எங்களால் முடியாமல் போனது? උගක් ප්‍රශ්න උගක් අයට මේ වගේ තියෙනවා. அநேக கேள்விகள் அநேகருக்கு உண்டு. இப்படி එක
ඒකයි මම කියන්නේ මම යේසුස් වහන්සේ විශ්වාස කරනවා කිව්වට ඒ වචනේ ඔයගලන් කිව්වට ඔයගලන්ගේ ජීවිතේ එහෙම නැහැ. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேங்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கு, ஆனா விசுவாச வாழ்க்கை உங்களிடத்துல இல்லை. අද රාත්‍රිය ඔබ නැති කරන්න අතර දිනක් ප්ලෑන් කළා කියලා ඔබ ආරංචිලා මොනවද වෙන්නේ? இன்று இரவு உங்களை அழிக்கும்படியாக 4 பேர் திட்டமிடுகிறார்கள் என்பதை நீங்க கேள்விப்பட்டா என்ன நடக்கும்? පොඩ්ඩක් අප්සෙට් වෙනවද? கொஞ்சம் அப்செட் ஆகுறீங்களா? අප්සෙට් වුණාත් ඔබට ඇදෙilla නැහැ. அப்செட் ஆகினாலே உங்களுக்கு விசுவாசம் இல்லை. පේත්‍රස් මූදේ ඇවිද්ද ඇදෙilla නැහැ. பேதுரு கடலிலே நடந்தது விசுவாசத்துல. පොඩ්ඩක් අප්සෙට් නා. கொஞ்சம் அப்செட் ஆனான். යේසුස් වහන්සේ ඌ ගිලෙන්න පටන් ගත්තා. அவன் மூழ்க ஆரம்பித்தான். යේසුස් වහන්සේ ඇහුවා ඇයි ඔයාගේ ඇදෙල්ලකෝ? இயேசு கேட்ட, உன் விசுவாசம் எங்கே என்று. පොඩ්ඩක් අප්සෙට් වෙන්න බෑ. கொஞ்சம் கூட அப்செட் ஆக முடியாது. පොඩ්ඩක්වත් අප්සෙට් වෙන්න බෑ. கொஞ்சம் கூட அப்செட் ஆக முடியாது. පොඩ්ඩක් අප්සෙට් වෙන්න බෑ. கொஞ்சம் கூட அப்செட் ஆக முடியாது. මූණ ටිකක් කර ඇඹුල් කරන්න බෑ. முகம் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. මුගම් கொஞ்சம் සැක පුලික கூடாது. புளிக்க கூடாது. සමහරගේ මූණ ඇඹුල් තමයි හැමදාම. சிலருடைய முகத்தை பார்த்தா புளிச்ச முகம் தான் இந்த நேரம். කවුදෝ කෙනෙක් කෙනා මම ළඟ වාඩි වෙලා ඉන්නෙත් ඒ වගේ කෙනෙක් ගාව. யாரோ ஒருவர் சொல்றாங்க, பக்கத்துல இருக்கிறேன்னு உட்காந்து அதே மூஞ்சி, இந்த மூஞ்சும் அதே மாதிரி தான் இருக்குன்னு. හැමතිස්සම ඇඹුල්. எந்த நேரமே புளிச்ச முகம். පොඩ්ඩක් කර ඇඹුල් වෙන්න කයි. கொஞ்சம் கூட புளிச்ச முகமா යා இருக்கு. රැල්ල දැක්කා? அவர் அலையை கண்டார், කුණාඩ දැක්කා? புயலையும் கண்டார். හා ஆ, ගිලෙන්න ප්‍රාදා. மூழ்கார පොඩ්ඩක් තප්පරයි. ஒரு நொடி பொழுதுதான். එච්චර ඇදෙilla තිබුණා. அவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு, හැබැයි පොඩ්ඩක් ඇදෙilla ඇතුණා. ஆனா கொஞ்சம் அவிசுவாசம் இருந்தது. යේසුස් වහන්සේ ඇහුවා ඇයි අපිට බැරුනේ? இயேசுவினிடத்தை கேட்டார்கள், எங்களால் ஏன் முடியாமல் මතේ போனது? 16 යනවා ඇයි අපිට ඒක එලවන්න බැරුනේ? மத்தேயு 17:19 கேட்கிறார்கள், ஏன் எங்களால் துரத்த முடியாமல் போனது? යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? இயேசு என்ன சொன்னார்? උඹලා ගාව සුද්ධකම නැහැ. உன்னிடத்துல பரிசுத்தம் இல்லை. එහෙමද කිව්වේ? அப்படியா சொன்னார்? නෑ. இல்ல, උඹලාගේ ආක්ෂාව වගේ. உங்க ஜெபம் சரி, ඔයා බයිබලේ කියන එකත් හරි. நீ வேதத்தை வாசிக்கிறதையும் சரி, ඔයා ඔයගොල්ලෝ මගේ පිටිපස්ස ඇවිල්ලා සේවය කරන එකත් හරි. நீங்க என்னை பின்தொடர்ந்து வந்து ஊழியம் செய்ததும் சரி, ඉරිදා පල්ලියන එකත් හරි, සිකුරාදා වෙලා වාඩි වෙන එකත් හරි. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வருவதும் சரி, வெள்ளிக்கிழமை வந்து அமர்ந்திருப்பதும் சரி. උන්වහන්සේගේ උත්තර அவருடைய பதில் ඊළඟ වචනේ அடுத்த வசனத்தில் 20 දාලා තියෙනවා. 20 போடப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේ කියනසේක් නුඹලාගේ ඇදෙilla මදිකම නිසා. දෙමළෙන් දාලා තියෙනවා නුඹලාගේ නොඇදිලිවන්තකම නිසා, ඇදෙilla නැතිකම නිසා. அதாவது உங்கள் அவிசுவாசத்தினாலே. தமிழ் அதாவது அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசம் වගේ නොඇදිලිවන්තකම. உங்கள் அவிசுவாசம் தான். ඒකයි මේ ප්‍රශ්නය. அதுதான் இந்த பிரச்சனை. සෙලවෙන්නේ නැති ප්‍රශ්න සෙලවෙයි. அசையாத பிரச்சனைகள் கூட அசையும். අවිශ්වාස කරනවා. அவிசுவாசித்தான். මම විශ්වාස කරනවා. நான் விசுவாசிக்கிறேன். එලියා එක වතාවක් යාක්ෂා කළා වර්ෂාවට. எலியா ஒரு முறை மழைக்காக ஜெபித்தான். වර්ෂාව ආවේ නැහැ. மழை வரவே இல்லை. අප්සෙට් උන්නේ නැහැ. அவன் அப்செட் ஆகல. මිනිස්සු මොනවා කියයිද කියලා. மனிதர்கள் என்ன சொல்வார்களோ என்று දෙවෙනි වතාව இரண்டாவது முறை යාක්ෂා කළා. ஜெபித்தான். දන්නවමයි කියලා. அவனுக்கு தெரியும் இது நடக்கும் என்று. ආවේ නැහැ වර්ෂාව. ஆனா மழை வரவில்லை. තුන්වෙනි වතාව மூன்றாவது முறையும் මම තව යාක්ෂා කරනවා. நான் இன்னும் ஜெபிப்பேன். ඒකේ යාක්ෂාව නෙවෙයි. அவருடைய ஜெபம் அல்ல, ඔගේ ඇදෙයි. அவனுடைய விசுவாசம் ලැබේ. கிடைக்கும். ඒ නිර්භීතකම. அந்த உறுதி. යේසුස් වහන්සේ ගෝලෙන්ද කියනවා இயேசு கிறிஸ்து சீசருக்கு சொல்கிறார், ඔයා පල්ලියන එක හොඳයි හරි. நீ ஆலயத்துக்கு வருவது சரிதான், දසෙන් ගොනස් දෙන එක හරි. தசம பாகம் கொடுப்பது சரிதான், ඉස්සරහා පුටුවේ වාඩි වෙන එකත් හරි. வரிசையில முன்னாலே வந்து அமர்ந்திருப்பது අතු சரிதான், කාපටේ වාඩි වෙනත් හරි. ரெட் காப்பட்டில் அமர்ந்திருப்பதும் சரிதான். මොකද ඇදෙයිලේ ප්‍රශ්නයක් තියෙනවා. ஆனா விசுவாசத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. කතාව. பேச்சு. අද වතේ இருதயத்திலே මගේ යේසුස් වහන්සේ என் இயேசு මේ දේ කරන්න තමයි. இந்த காரியத்தை செய்ய வைப்பார். ඔබගේ නොඇදිලිවන්තකම තමයි. உங்கள் அவிசுவாசமே කිසිම දෙයක් ප්‍රමාද කියලා හිතන්න එපා. எல்லாம் எல்லாம் எதுவும். எதையுமே தாமதம் என்று நினைக்க வேண்டாம். කිසිම දෙයක් මැවුණා කියලා හිතන්න එපා.
எதையும் மறைத்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். ඇදහිල්ලෙන් පණ දෙන්න පුළුවන්. விசுவாசத்திலே உயிர் கொடுக்கலாம். විශ්වාසத்தினால் உயிர் கொடுக்கலாம். ඇදහිල්ලෙන් පණ දෙන්න පුළුවන්. விசுவாசத்தினால் உயிர் கொடுக்கலாம். ඇදහිල්ල නවත ජීවත් වෙන්න තබන්න පුළුවන්. விசுவாசத்தினாலே திரும்ப ஜீவனை கொடுக்க முடியும். ඔබගේ ජීවිත නැවතෙන්න පුළුවන්. உங்க வாழ்க்கையை திரும்ப கொடுக்க முடியும். තරුණ කාලේ ඔබගේ සන්තෝෂ නැති වුණාද? வாலிப நாட்களிலே உங்கள் சந்தோஷம் இழக்கப்பட்டதோ? ඒ සතුට ඔබට නැවත ලබා ගන්න පුළුවන්. அந்த சந்தோஷத்தை உங்களால் திரும்ப பெற்றுக்கொள்ள ඔබ முடியும். කාට රැවටලා ඔබගේ මුදල් ටික නැති වුණාද? நீங்கள் யாருக்காவது ஏமாந்து உங்கள் பணம் எல்லாம் தொலைந்து விட்டதோ? ඒ සල්ලි அந்த பணம் අම්බ කරන්න අවුරුදු 20ක් ගියා. அந்த பணத்தை சம்பாதிக்க 20 வருஷம் போனது. ආපහු අවුරුදු 20ක් යන්න ඕනේ. இன்னும் 20 வருஷம் கழிக்க தேவையில்லை. ඇයි අපි අලුතෙන් ஏனென்றால் நாங்கள் புதிதாக මුදල් අම්බ කරන්නේ නැහැ. பணத்தை சம்பாதிப்பதில்லை. අපි මරුණ දේ නැවත ගන්නට යනවා. நாங்கள் மரித்ததை திரும்ப எடுக்க போகிறோம். ආමේන්. ஆமென். මරුණ දේට අපි පණ දෙන්න යනවා. மரித்தவைகளுக்கு திரும்ப உயிர் கொடுக்க போகிறோம். මගේ දෙවියන් වහන්සේක කන්න බලවන්තයි. என் தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். බයිබලයේ යේසුස් වහන්සේගේ යේසුස් වහන්සේ ගා ප්‍රේම කරපු මිත්‍රයෙක් හිටියා. வேதத்திலே இயேசு அதிகம் நேசித்த ஒரு நண்பன் இருந்தார். එයාගේ සහෝදරය දෙන්නටත් උගක් ප්‍රේම කළා. அவருடைய 2 சகோதரியும் ரொம்ப நேசித்தார். ලාසරස් මරියා සහ මාර්තා. லாசரஸ், மரியாள், மார்த்தா. එක දවසක් ලාසරස්ට සනීප නැති වුණා. ஒரு நாள் இந்த லாசரஸ் சுகையினப்பட்டு போனார். යේසුස් වහන්සේ පණිවිඩ දුන්නා යේසුස් වහන්සේට ඔන්න ඔබගේ මිත්‍රයා අසනීපේ ඉන්නවා කියලා. இயேசுக்கு செய்து போனது, இதோ உன்னுடைய நண்பன் சுகையினமாய் இருக்கிறார். උන් බලාපොරොත්තු වුණා යේසුස් වහන්සේ දැන් ඇවිල්ලා සනීප කරයි. அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இயேசு இப்பொழுதே வந்து அவரை குணமாக்குவான் என்று. යේසුස් වහන්සේ එතනම දවස් දෙකක් හිටියා. அந்த இடத்திலேயே இயேசு கிறிஸ்து 2 நாள் கழித்து விட்டார். ඒ මනුස්සයා මැරුණා. அந்த மனிதன் மரித்து விட்டான். ඉවරයි. முடிந்தது. උන්වහන්සේ දවස් 4කින් පස්සේ යනවා. அவர் வந்தது 4 நாட்களுக்கு பின்பு. උන්වහන්සේ දවස් 4කින් පස්සේ ගිහිල්ලා හිටියා. அவர் 4 நாட்களுக்கு பின்பு வந்து நின்றார். යේසුස් වහන්සේ ගාව මාර්තා වෙලා කිව්වා ඔයා මේ ඉඳලා හිටියත් இயேசுவின் இடத்திலே மார்த்தாள் வந்து சொல்லுகிறார், நீர் இந்த இடத்திலே இருந்தீரானால், එදා ඉඳලා හිටියත් அன்று இருந்தீரானால் මෙන් වෙන්නේ නැහැ இப்படி நடந்திருக்காதே. නංගිය වෙලා කියනවා தங்கை வந்து சொல்லுகிறாள், ඔබ මෙතන ඉඳලා හිටියත් நீர் இந்த இடத்துல இருந்தீரானால் මේක වෙන්නේ இது நடந்திருக்க மாட்டானே, மரித்திருக்க மாட்டான். නැහැ. too late නෑ. எந்த ஒரு காரியம் தாமதமே එදා இல்லை. නොවේ. அன்று அல்ல, උන්වහන්සේ නැවත දැනුත් ජීවත් වෙන්න කරන්න බලය තියෙනවා. அவர் இன்றும் வாழ வைக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. යේසුස් වහන්සේ කිව්වා 39 වෙනි වචනේ යෝවාන් 11 වෙනි පරිච්ඡේදය. யோவான் 11:39 இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කියනවා මේ ඌව කොයිද තැබුවේ? அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். උන්වහන්සේ තැන්ට ගියා. அவர் அங்கு சென்றார். තැන්ට ගියා. அங்கு சென்றார். උන්වහන්සේ කිව්වා அவர் சொன்னார், මේ ගල ආක් කරන්න. இந்த கல்லை பிரட்டுங்கள். ඒ සෝන් නිවසේ තියෙන ගල අයින් කරන්න. அந்த கல்லறையில இருக்கிற இந்த கல்லை அகற்றி விடுங்கள். විට සහෝදරයන් කිව්වා අයියෝ අයින් කරන්න එපා ඒ ගන්ධකාය. அந்த வேளையில சகோதரன் சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம், அது நாரும் நாற்றம் அடிக்கும் என்று. දවස් 4ක් 4 நாட்கள் ඒක උගක් ලේට් දැන්. அது ரொம்ப தாமதமாகிவிட்டது. ඒක ගන්ධකාය. அது இப்பொழுது நாற்றம் அடிக்கும். ඒක අරන් මොන ප්‍රයෝජනද? அதை எடுத்து தான் என்ன අද பிரயோஜனம்? ඔබගේ ලයිෆ් එකේ සමහර දේවල් ගඳ ගන්න පටන් ගන්න ඇති. இன்று உங்கள் வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நாற்றம் அடிக்க ඒක ஆரம்பித்திருக்கலாம். නරක් වෙලා ඇති. அது கெட்டு ඒක போயிருக்கலாம். පණු ඇවිල්ලා ඇති. அது புழு பூத்திருக்கலாம். නමුත් යේසුස් වහන්සේ කියනවා ஆனால் இயேசு சொல்லுகிறார் 40 වෙනි වචනය 40ஆம் வசனத்திலே, යේසුස් වහන්සේ යේසුස් වහන්සේ නුඹ විශ්වාස කළොත් දිව්‍යන් වහන්සේගේ මහිමය දකිනවා. இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ඒක ඉවරයි. அது முடிந்தது. ඒක ගඳ ගන්නවා அது තමයි. நாற்றம் அடிக்கும் தான். හැබැයි ඒක දැන් ලේට් තමයි. ஆனால் இப்ப அது தாமதம் தான். ඔබ විශ්වාස කරුවා நீ விசுவாசித்தால் ඔබ දිව්‍යන් වහන්සේගේ මහිමය දකිනවා. நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ඔබ දේව මහිමය දකිනවා. நீ தேவ மகிமையை காண்பாய். ඔගේ යේසුස් වහන්සේ නිතර කතා කළේ ජීවනය. இயேசு கிறிஸ்து எந்நேரமும் பேசினது ஜீவனை. ජීවනය. ஜீவனை. මාස කිව්වා அவர் சொன்னார், ඔබ විශ්වාස කළත් நீ விசுவாசித்தால் දිව්‍යන් වහන්සේගේ මහිමය දකිනවා. நீ தேவ மகிமையை காண்பாய். හේතුව காரணம் 25 වෙනි වචනය. 25ஆம் வசனம் 11:25 11:25 යේසුස් වහන්සේ இயேசு නැවත கிறிஸ்து නැගිටීමද ජීවනයද මමය. மரணமும்
ஜீவனும் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கேன். மா කෙරේ අදානා මලනමු ජීවත් වේ. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். මම තමයි ජීවනය. நானே ஜீவன். උන්වහන්සේ ජීවනය. அவரே ஜீவன். හලෙලූයා. ஹalleluya. උන්වහන්සේ ජීවනය. அவரே ஜீவன். නැතුණ හැම දෙයක්ම දෙවියන්ස නැවත ලබා දේ. இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அவர் பெற்றுக் ඔබ கொடுப்பார். විශ්වාසිකවවත්. நீங்கள் விசுவாசித்தால். හලෙලූයා. ஹalleluya. ඔබ මාව විශ්වාසිකවවත්. நீ என்னை விசுவாசித்தால் ඔබ මැරුණත් නැවත නැගිටේ. நீ மரித்தாலும் திரும்ப ඔබ எழும்புவாய். මැරුණත් நீ මරිතාල. நீ மரித்தாலும் திரும்ப எழும்புவாய். මම නැවත නැගිටිනවා. நான் திரும்ப මගේ எழும்புவேன். ආත්මික ජීවිත මම නැවත නැගිටිනවා. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் திரும்ப මගේ எழும்புவேன். සභාව නැවත නැගිටේ. இந்த சபை திரும்ப எழும்பும். මගේ ව්‍යාපාර නැවත නැගිටේ. என் வியாபாரம் திரும்ப எழும்பும். මගේ ආර්ථික නැවත නැගිටේ. பொருளாதாரம் திரும்ப எழும்பும். මා විශ්වාස කරනවා. நான் விசுவாசிக்கிறேன். සමහර වෙලාවට ஒரு சில நேரங்களிலே මට උදව් කරන එක්කෙනෙක් දෙන්නේ තුන්දෙනෙක්දී. எனக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு 1-2 பேர் இருக்கலாம். සමහරට උන්ටත් දැන් අමාරු ඇති. இப்ப அவங்களுக்கு கூட கஷ்டமா இருக்கலாம். එතකොට අපේ ඇදේල අත්තරෙන්නකයි. அந்த நேரத்துல கூட எங்க விசுவாசத்தை விடக்கூடாது. ඒ ඇව දුන්නේ දෙවියන් වහන්සේ. அவர்களையும் கொடுத்தது தேவன் தான். ඒ දෙවියන් වහන්සේට තවත් සෙනඟ දෙන්න පුළුවන්. அவர் இந்த தேவனுக்கு இன்னும் ஜனங்களை கொடுக்க முடியும். මැරුණ ඇව නැවත නැගිටින්න තබන්න පුළුවන්. மரித்தவர்களை திரும்ப எழும்ப பண்ண முடியும். යේසුස් වහන්සේ සෝන් නිවස ළඟට ඇවිල්ලා இயேசு கல்லறையின் இடத்துல வந்து උන්වහන්සේ කොහොමද කතා කළේ? அவர் எப்படி பேசினார்? එක කාමරයක ඇතුලේ ඉන්න මිනිහට ஒரு அறைக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு, නිදාගෙන ඉන්න මිනිහට தூங்கி கொண்டிருக்கிற மனுஷனுக்கு, කාමරේ එළියේ ඉඳලා அறைக்கு வெளியே இருந்து ලාසරස් லாசரஸ் එළියට එන්න. வெளியே வா. කාමරේ ඉන්න මිනිහා වඩ ගන්න වගේ කතා කළා. ஒரு அறையில இருந்து வெளியே அழைப்பது போல் அழைத்தார். ඔබ විශ්වාස කරන්න. நீங்க விசுவாசிங்க. මැරුණ දේවල් மரித்தவைகள் කාමර වලින් එළියට එන්නවා. அறைகளில் இருந்து வெளியே வர කිසිම දෙයක් ප්‍රමාද නැහැ. எந்த ஒரு காரியமும் தாமதம் இல்லை. හalleluya. ஹalleluya. ලාසරස් லாசரஸ் එළියට එන්න. நீ வெளியே வா. එළියට එන්න. வெளியே வா. දැන් බලන්න. මම ඉවර කරනවා. நான் முடிக்கிறேன். ලාසරස් லாசரஸ் එළියට එන්න. வெளியே வா. එච්චරයි. அவ்வளவுதான். ඊට කලින් அதுக்கு முன்பு යාන්නේ මාව අපට ස්තුතිවන්ත වෙනවා. பிதாவே உமக்கு நான் நன்றி මගේ செலுத்துகிறேன். ආක්ෂණ ඇවුම්ගන් දෙන්න දෙවියන් වහන්සේ නිසා. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற என்னுடைய ஜெபத்துக்கு என்னுடைய பதில். என்னுடைய ஜெபத்துக்கு நீர் செவி கொடுக்கிறபடினால் අපට ස්තුති. உமக்கு நன்றி. අපට ස්තුති. உமக்கு நன்றி. ලාසරස් லாசரஸ் එළියට එන්න. நீ வெளியே வா. එච්චරයි කිව්වා. அவ்வளவுதான் சொன்னார். ජීවනය කතා කළේ. ஜீவனை தான் பேசினார். එතුමා அவர் මරණය ගැන කතා කළේ නෑ. மரணத்தை குறித்து பேசல. මරණය மரணமே ඇයි ඌ අල්ලගෙන ඉන්නේ? ஏன் அவனை பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? එහෙම කතා කළාද? அப்படி பேசினாரா? අපිට සුවය ඕන எங்களுக்கு சுகம் தேவைனா සගට සුවය ලැබේවා. சரீரத்துக்கு சுகம் உண்டாகட்டும். ඇයි ලෙඩ ගැන කියන්න ඕනේ? ஏன் வியாதியை குறித்து சொல்லணும்? මාව වේදනාවට පත් කරන ලෙඩ. என்னை வேதனைப்படுத்துகிற வியாதி, ඕ මට අතිය දෙන ලෙඩ. என் கையில் இருக்கிற வியாதி, මට අතිය දෙන ලෙඩ. எனக்கு இளைப்பு கொடுக்கிற வியாதி, මට කැක්කුම දෙන්න ලෙඩ. எனக்கு வருத்தத்தை கொடுக்கிற வியாதி. ලෙඩත් එක්ක මොනඩ කතාව? அந்த வியாதியோடு என்ன பேச்சு உங்களுக்கு? සර්පත් එක්ක කතා කරන්න එපා. சர்ப்பத்தோட நீங்க பேசாதீங்க. ජීවනය කතා කරන්න. ஜீவனை பேசுங்க. ණය ගැන කතා කරන්න එපා. கடனை குறித்து பேசாதீங்க. මාගාව මෙච්චර ණය තියෙනවා. எனக்கு இடத்துல இவ்வளவு கடன் இருக்கு, එපා එපා. அது வேணாம். කොච්චර මුදල් එන්න ඕනේ කියලා කියන්න. எவ்வளவு பணம் வர வேணும்னு சொல்லுங்க. ඒක ජීවනය. அது ஜீவன். ආමෙන්. ஆமென். ඔබට පැහැදිලි? உங்களுக்கு இது தெளிவா? අපේ ගෙදර අරේ දුක වේදනා ප්‍රශ්න எங்க வீட்டுல சரியான துக்கம், வேதனை, பிரச்சனை, ඒ කතා කරන්න එපා. அத பேசாதீங்க. අපේ නිවසට සමාදාන ලැබේවා. எங்க வீட்டுக்கு අපේ சமாதானம் නිවසට உண்டாகட்டும். සතුට எங்க ලැබේවා. வீட்டுக்கு மகிழ்ச்சி අපේ නිවසට உண்டாகட்டும். ආශිර්වාද எங்க ලැබේවා. வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். නගින්න එපා. වැටේ. ஏற வேணா, விழுந்துருவாய். නෙගටිව්. අපේ නෙගටිව් කතා කළ පුරුදු. நாங்க நெகட்டிவ் பேசி பழகிட்டோம். ඒස්වාස ජීවනය කතා කළා. இயேசு கிறிஸ்து ஜீவனை பேசி. ලාසරස් லாசரஸ் එළියට එන්න. வெளியே வா. ලාසරස් පණ පිට නැගිටලා එළියට ආවා. லாசரஸ் உயிரோடு வெளியே வந்தான். අදාගන්නව අයට விசுவாசிக்கிறவர்களால் සියල්ල වෙයි. சகலதும் செய்ய முடியும். විශ්වාස කරන්න. இன்று விசுவாசிங்க. වචනට කතාවට ලේබල් එකට විශ්වාස කරන්න එපා. வார்த்தைக்கு, கதைக்கு, லேபிளுக்கு விசுவாசிக்க வேணாம். ඔව්. ඔබ විශ්වාස කරන කෙනෙක්ද විශ්වාස නොකරන කෙනෙක්ද? நீங்க விசுவாசிக்கிறவர்களா இல்லாட்டி விசுவாசிக்காமல் இருக்கிறவர்களா? කොහොම දැනගන්නේ? எப்படி அறிந்து கொள்ளலாம்?
ගිහලා කන්නඩියේ මූණ හොඳට බලන්න. நீங்க வீட்டுக்கு போய் கண்ணாடியில நல்ல உங்க முகத்தை பாருங்க. ඔබගේ මූණ පැටිස් වගේ තිබුණත් ඔබට ඇදහිල්ල තියෙනවා. உங்க முகம் பெட்டிஸ்மா இருந்தா உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. ඔබගේ මූණ රෝල්ස් වගේ තිබුණත් உங்க முகம் ரோல்ஸ் மாதிரி இருந்தா කෙනෙක් කියනවා මා ළඟ රෝල්ස් කෙඩියක් වාඩි වෙලා ඉන්නවා කියලා. ஒருவர் சொல்றாரு என் அருகிலேயே ஒரு ரோல்ஸ் உட்கார்ந்து கொண்டு இருக்கு. සමහර රෝල්ස් වගේ නෙමෙයි බලන්න. පැටිස් වගේ ඉන්න. பெட்டிஸை போல இருக்கு. ජීවනයේ කතා කරන. ஜீவனை பேசுங்க. හැම දෙයක්ම දෙනාස්තේ. எல்லாமே தேவன் தருவார். අපේ අවශ්‍යතාව උන්වහන්සේ දන්නවා. நம் தேவைகள் அவர் அறிவார். මම යන ගමන උන්වහන්සේ දන්නවා. நாம் போகிற பயணத்தையும் அவர் அறிவார். මම යන ගමන මගේ පවුල ගෙදර කාටවත් දන්නේ නැහැ. நான் போகிற பயணம் என் மனைவிக்கோ வீட்டுக்கோ யாருக்குமே தெரியாது. මග මුදල් තියනව නැද්ද කියලා දන්නේ නැහැ. என்னிடத்துல பணம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. නමුත් දෙවියන්වහන්සේ දන්නවා. ஆனால் தேவன் அறிவார். උන්වහන්සේ සියල්ල සපයනවා. அவர் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். උන්වහන්සේ හරි පුදුමයි. அவர் மிக புதுமையானவர். උන්වහන්සේ විශ්වාස කරන්න විතරයි කියලා තියෙන්නේ. அவரை விசுவாசிக்க வேண்டும் என்கிற மாத்திரமே சொல்லி இருக்கிறது. එච්චරයි තියෙන්නේ. அவ்வளவுதான் இருக்கிறது. උන්වහන්සේ විශ්වාස කරන මනුෂ්‍යයා அவரை விசுவாசிக்கிற වෙන மனுஷன் කවවත් බලන්නේ නැහැ. வேறு யாரையும் பார்க்க மாட்டார். මේ සතියේ இந்த கிழமையில මේ මාසේ இந்த மாதத்திலே ඔබට සියල්ල කළ හැකි. உங்களால் சகலதையும் செய்ய முடியும். සියල්ල කළ හැකි. உங்களால் சகலதையும் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் සම නැගිට සිටමු. நம் அனைவரும் எழுந்திருக்கலாம். ඔබ ආශිර්වාද කරන කැමතියි. நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ඔබගේ ලයිෆ් එක දෙවියන්වහන්සේ නැවත උස්සලා உங்க வாழ்க்கையை திரும்ப அவர் தேவன் தூக்கி උන්වහන්සේ යලි උන්වහන්සේ අරිතනේ තපන්ටනවා. அவர் திரும்ப சரியான இடத்தில் அவர் வைக்க போகிறார். ඔබ වැටෙන තැනින් උන්වහන්සේ ඔසවන්ටනවා. நீங்க விழுந்த இடத்துல இருந்து உங்களை அவர் உயர்த்த போகிறார். ආගේ දෙවියන්වහන්සේ නැති කළ හැම දෙයක් අයිමි කළ හැම දෙයක් උන්වහන්සේ නැවත ලබා දෙයි. என் தேவன் இழந்த தொலைத்த திரும்ப பெற்றுக் கொடுப்பார். ඒ ගැන බය තියන්න එපා. அதை குறித்து எந்த பயமும் வேணாம். ඒ ගැන කැළඹීම එපා. அதை குறித்து எந்த கலக்கமும் வேணாம். ඒ ගැන බරක් එපා. அந்த குறித்து எந்த பாரமும் මේ வேணாம். තුනම නැත්තම් இந்த மூன்றும் இல்லாவிட்டால் ඔබගේ ලයිෆ් එක සක්සස්. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ආමේන්. ஆமென். අපි දෑත සුවදේ වාශ්ව ලබා ගමු. கைகுலத்தை தேவனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව, සුද්ධාත්මාසේ සහභාගීකම, දේව ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකාලටත් ඔබ සමගම පැවතේවා. සබව සද්දගෙන ආමේන්.